உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. வணக்கம். தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டு, அதை பற்றின ஒரு இன்ட்ரோ. இந்த பராபவ ஆண்டு அப்படின்னாலே தமிழ் வருடங்கள் 60, அது உங்களுக்கே தெரியும். இதில் 40வது வருடம் இந்த பராபவ. இந்த பராபவ வருஷம் அப்படிங்கும்போதே ராகுவோட இதில் இறங்குறது. ஏன்னா 40 அப்படிங்கும்போதே 4ஆம் நம்பர், 4க்கு உண்டானது ராகு. ஸோ இந்த கம்யூனிகேஷன் லெவலில் இந்த பராபவ ஆண்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொடர்புகள், ஐடி, அதேமாரி இந்த ஏற்கனவே ஏஐ அதெல்லாம் வருது, அது இப்போ ஏஜிஐன்னு ஒன்று வரப்போகிறது. என்ன அந்த மாதிரிலாம் ஒரு டெவலப்மெண்ட் நிறையா இருக்கும். அதே மாதிரி இந்த பராபவ தமிழ் வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ராசி பலன் அப்படின்னு எடுத்திங்கனாலே 4 கிரகங்களோட சுழற்சிகள், பெயர்ச்சிகள் தான் நம்ம எடுக்கிறோம். அப்படிப்பட்ட இதில் குரு வந்து 2 தடவை இந்த வருஷத்தில் ராசி மாறுறார். சனி பகவான் அதே இடத்துல தான் இருக்கார், மீனத்திலே தான் இருக்கார். இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 1/6/2026 அவர் மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு வந்து உச்சமடைகிறார். உச்சமடைந்து சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க 31/10/2026 போது அதிசாரமாக சிம்மராசிக்கு வந்துடுறார். அதிசாரமாக, ஏன்னா சில சமயம் அடுத்த ராசிக்கு உண்டான பலன்களை இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24/1/2027 மறுபடியும் அதே ரெட்ரோகிராட்லேயே வக்ரகதியிலேயே வெளியில் வந்து கடகத்துக்கு வந்துடுறார் மறுபடியும். ஸோ அதுலேயே இருக்க போகிறார் இந்த ஆண்டு முழுவதும், பராபவ ஆண்டு முழுவதும். சனி பகவான் முழுவதுமே மீனராசியில் தான் இருக்கார், நீராசியில். ராகு வந்து இப்போ கும்பராசியில் இருக்கார். இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி 5/12/2026 அன்றைக்கி இந்த ராகு பகவான் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு பெயர்ச்சியாரார். அடுத்து சிம்மம், அந்த சிம்மத்தில் கேது இருக்கார். அவரும் 5/12/2026 அவர் கடகத்துக்கு போயிடுறார். எப்போவுமே அவங்க 2 பேர் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வர்றது இந்த அமைப்பு அவ்வளோதான். இந்த பராபவ ஆண்டில் இந்த கிரகங்கள், முக்கியமான கிரகங்களோட பெயர்ச்சிகள் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த பராபவ ஆண்டோட ஒரு ராசி பலன்களை கணிச்சிருக்கு ஒவ்வொரு ராசிக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசிக்கு இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய ஒரு அளவில் இருக்கும். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் அவங்களுக்கு வந்து குரு பகவான் போன வருஷம் ரொம்ப டென்ஷன் கொடுத்துட்டார். இப்போவும் இன்னும் 2 மாதத்துக்கு கொடுக்க போகிறார், 1.5 மாதத்துக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் 1/6 அந்த குரு பகவான் வந்து கடகராசிக்கு வரார், உச்சமடைகிறார். 4ஆம் இடம் கேந்திர ஸ்தானம் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அளவு கண்டிப்பாக இருக்கும். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் விலகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே பீரியடில் தான் அக்டோபர் நவம்பரில் அவர் அப்படியே வந்து சிம்மராசிக்கு வந்துடுறார். ஸோ 5ஆம் பாவம், சூரியனோட இடம். கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த வருஷம் காத்திருக்கு. அதே சமயம் சனீஸ்வர பகவான் 7.5 சனியாக இருக்கார். அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு டென்ஷன் கொடுக்கும். சில பேருக்கு இந்த இடமாற்றம் அதெல்லாம் கிடைக்கும், தேவையில்லாத அலைச்சல்கள்லாம் இருக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதேமாரி லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். ராகு கேது இப்போ ஒரு அளவுக்கு அவங்களுக்கு ஒரு லாபஸ்தானத்தில் ராகு இருந்து அவங்கள கொஞ்சம் காப்பாற்றி விட்டுருந்தார். இப்போ அவர் வந்து ஜீவனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அதேமாரி கேது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 5ஆம் பாவத்துலேருந்து கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தார். இப்போ 4ஆம் பாவத்துக்கு வரப்போகிறார். ஸோ 4-10 அப்படிங்கும்போதே ஓரளவுக்கு அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அளவில் இந்த பராபவ ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். இப்போ 7.5 சனி ஸ்டார்ட் பண்ண பிறகு நிறைய பேருக்கு வந்து வேலை இழப்பு. இது காரணம் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு, அவர் 4ஆம் இடத்துக்கு இந்த ஆண்டில் பயிற்சி ஆகிடுவார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். எதிர்பார்த்த வேலை கிடைக்குமா? வேலையில் ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? 9 கிரகங்களோட நகரங்களை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எதெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது இந்த மேஷ ராசிக்கு? இந்த மேஷ ராசி அப்படிங்கும்போதே நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த பராபவ ஆண்டு, தமிழ் ஆண்டாகட்டும், ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் மெயினாக நம்ம சொல்லக்கூடியது இந்த 4 கிரகங்கள் தான். மீதி சந்திர பகவான் உங்களுக்கே தெரியும், தினப்பலன் தான் மேக்சிமம். ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு ஒரு ராசி நட்சத்திரம் மாறின்னு இருக்கார். ஸோ ராசிக்கு 2.25 நட்சத்திரம் தான் இருப்பார் ஒரு ராசியில். ஸோ அதுக்கப்புறம் மாறிடுவார். ஸோ சந்திரனை பற்றி அவ்வளோவா நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. மற்றபடி இதெல்லாம் மாத கிரகங்கள். சூரியன்,
செவ்வாய், புதன், சுக்கிரன் இதெல்லாம் 4 கிரகங்களும் மாத கிரகங்கள். ஸோ ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கக்கூடியது குரு பரவாயில்லைங்கிற சுச்சுவேஷனில் இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டிசம்பர்லேருந்து ராகு கேது பாம்பு கிரகங்கள் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கும்போதே தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அதில் ஒரு பாவி இருந்தால், அதாவது இந்த கிரகங்கள் அசுப கிரகங்கள் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். ஸோ 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு இவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் ஒரு உயர்வை கொடுப்பார். பட் அது வரைக்கும் கொஞ்சம் மேக்சிமம் இவங்க ஸ்ட்ரகிளிங் பண்ணியிருந்தாங்களே அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறையும். ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை, நீங்கள் சொன்ன மாதிரி வேலையெல்லாம் போயிடுது. நிறைய பேர் ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் இப்போ ஜூன்லேருந்து ஒரு ரெமெடி கிடைக்கும். ஆனால் அக்டோபர் நவம்பர்லேருந்து கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி வரும். டிசம்பர்லேருந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பொருளாதார ரீதியாக இப்போ நிறைய பேருக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உள்நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சுய தொழில் இல்லைனாக்கா வேலையில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை. இந்த ஆண்டில் கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே கடன்கள் விஷயத்தில் தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா வட்டி கூட கட்ட முடியல. என்ன அது வந்து இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில் வச்சுருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க, லெட்டர் தான் கொடுப்பாங்க. பட் இந்த மற்ற கடை இதிலெல்லாம் பண்ணியிருக்கவங்க, பர்சனல் லோன்லாம் போட்டவங்கலாம் ரொம்ப ஒரு ட்ரபிள் ஷூட்டில் தான் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் பரவாயில்லைங்கிற மாதிரி வரும். ஓரளவுக்கு இந்த பராபவ ஆண்டு அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால கடன் சுமை கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நல்லது. ஏன்னா கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த செவ்வாயோட தசையில் இருக்கிறவங்களுக்கு ராகுவோட தசையில், ஒரு சில பேருக்கு வந்து செவ்வாயோட தசையில் இருக்கிறவங்களுக்கும் ராகுவோட தசையில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனைலாம் மாட்டியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கு. இப்போ இந்த செவ்வாய் தசை இல்லைனா ராகு தசை இந்த ஏஜில் இருக்கிறாங்க இல்லையா, மேஷராசியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 வயசுக்கு மேலே, அதுக்குள்ளே பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இல்லைனா கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் 30 வயசுக்குள்ளே வந்துடும். இப்போ 30 வயசுக்கு மேலே இருக்காங்க இல்லையா, இந்த செவ்வாய் தசை ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு எதெல்லாம் கவனமாக இருக்கணும்? தொழில் செய்கிறவங்களும் சரி, வேலை செய்கிறவங்களும் சரி, எதில் கவனமாக இருக்கணும்? கண்டிப்பாக உத்தியோகமாகட்டும், தொழில் வியாபாரமாகட்டும், இந்த வகையில் அவங்க வந்து ஒரு ரொம்ப கேர் எடுத்து தான் பண்ணணும். ஏன்னா செவ்வாய் தசை இவங்களுக்கு வந்து ராசிநாதன் தசை தான். ஆனால் அவரே தான் அஷ்டமாதிபதி. ஆமாம். ஸோ அஷ்டமாதிபதி தசை வருது அப்படிங்கும்போதே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் வேலை டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும். அப்போ அவங்க வேலையிலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா பணம் வரணும், பணம் வந்தால் தான் கடன் அடைக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட மேஷராசினியர்கள் கடனில் தான் இருக்காங்க. ஸோ கடன் அடைக்கணும் அப்படின்னா கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு. சாதாரணமாக இந்த மேஷராசினியர்கள் உழைக்கிறதுக்கு அஞ்ச மாட்டாங்க. அவங்கள ஒரு 10 மணிக்கு எழுப்பி கூட ஒரு வேலை சொன்னீங்கன்னு வச்சுங்க, நைட்டு டக்குன்னு செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ இவங்களுக்கு இந்த கடனை அடைக்கணுங்கிற ஒரே மோட்டிவில் இவங்க வேலை செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தை அப்படியே கவனிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ அது இன்கேஸ் ப்ராப்ளம் கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா எப்போவுமே உடனே கிடைக்காது, கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக. அதேமாரி கடன்கள் விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடாது. கண்டிப்பாக. இப்போ மேஷராசிக்காரங்க வந்து வேலையை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வேலையை மாற்றலாமா? அதாவது ஒரு எண்ணம் வந்திருக்கும் நிறைய பேருக்கு. வந்து இந்த 7.5 சனியில் ஆரம்பித்த பிறகு எப்படியும் ஒரு மேலதிகாரி மாறி இருப்பாங்க, இல்லைனாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் சிக்கல் வந்திருக்கும். ஏதோ ஒரு மனசு ரீதியாவோ, இல்லை உயர்வு இல்லை, ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் இல்லை, வளர்ச்சி இல்லை, ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஏதோ ஒன்று இப்போ தான் தோணும். இந்த டைமில் வேலை அதாவது மாற்றணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்று வேலையை மாற்றலாமா? அந்த முடிவுங்கிறது நல்ல முடிவா? இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையை மாற்றணும் அப்படின்னா மேக்சிமம் அவங்க வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா கிடைக்கிற வேலை ஓகே. இப்போ சப்போஸ் என்னமோ சொல்லுவாங்க, அதாவது சிங்கத்துக்கு பயந்துக்கிட்டு புலிக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது கஷ்டமான ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சாங்க அப்படின்னா இப்போ இங்கேயும் வர முடியாது, அங்கேயும் போக முடியாதுங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ கவனம் எடுத்துக்கிறது இந்த ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜூன் வரைக்கும் கொஞ்சம் அதே வேலையில் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் கூட ஓட்டிக்கிட்டு இருக்கிறது நல்லது. ஜூனுக்கு மேலே அவங்க வந்து வேறு வேலை தேடுறதுன்னா தாராளமாக அவங்க தேடலாம். அக்டோபர் நவம்பரில் அவங்களுக்கு அந்த உயர்வுகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இப்போ தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு வந்து எண்ணம் வந்திருக்கு. தொழில் செய்யலாமா? அப்படி தொழில் செய்கிறதா இருந்தால்
குறைந்த முதலீடு இல்லைன்னா பெரிய முதலீடு. பெரிய முதலீடு வேணாம் தான் சொல்லுவாங்க யாருமே, 7.5 சனி அப்படின்றதுனால. கண்டிப்பாக அதை பண்ணலாமா? தொழில் கண்டிப்பாக சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அதான் சொன்னேன், அவங்க சொந்த ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் வந்து பலமாக இருந்தால் தான் அவங்க வந்து இறங்க முடியும். தொழில் ஸ்தானம் சரியில்லை அப்படிங்கும்போது அவங்க வந்து இறங்குறது வேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அவங்க தாராளமாக நீங்கள் சொன்ன மாதிரி குறைந்த முதலீடு ஓரளவுக்கு நிறைந்த லாபம், பரவாயில்ல சர்வை பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா பரவாயில்ல பண்ணலாம். பரிகாரம் குறிப்பாக பெண்களுக்கு எந்த பரிகாரம் பண்ணால் கடன் பிரச்சனை தீரும், உடல் நோய் நொடி இது மாதிரி நிறைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் தீரணும் அப்படின்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட அனுபவத்தில் இந்த பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ பெண்கள் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக மேஷராசி சேர்ந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அது குடும்ப தலைவியாக இருக்கட்டும் இல்லை உத்தியோகத்துக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க. அவங்க உடல் ஆரோக்கியம் ரொம்பவே, மன ஆரோக்கியம் குறைஞ்சதுனால தான் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறைஞ்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. மன ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்ததுனாலே நல்லது. பட் இதில் வந்து மன ஆரோக்கியம் குறைஞ்சதுனால, ஏன்னா வருமானம் இல்லைன்னா அந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் அவங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது. அப்போ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாரி பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு முறையேனும் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா, வைத்தீஸ்வரன் கோயிலில் எல்லாருமே சொல்லுவோம், வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னாலே இந்த செவ்வாயோட ஸ்தலம் ஒன்று. ரெண்டாவது அங்கே செல்வமுத்துக்குமார சுவாமி முருகன் வந்து ரொம்ப பரிபாலம் பண்ணிட்டு இருக்கார், ரொம்ப விசேஷம். ஸோ வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வருது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வந்து, அதுவும் ஜென்ம நட்சத்திரத்தில் போனாங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். மேஷராசி நேர்மை அஸ்வதி பரணி கிருத்திகை போகிறது ரொம்ப விசேஷம். அப்படி முடியாத பட்சத்தில் ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அந்த அங்கேயும் போக முடியாத சிச்சுவேஷனில் நிறைய பேர் இருப்பாங்களே, ஒன்று ஃபினான்ஷியலி இல்லை ஏதோ ஒரு இதில் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ முருகன் தனியாக இருக்கணும், தனி சன்னதியாக இருக்கணும், சன்னதி இருக்கக்கூடாது, தனியாக இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இவங்க இந்த மாதிரி பண்ணினாலே ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த பராபவ ஆண்டு இவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.